அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் தேசிய புலனாய்வு இயக்குநராக துளசி கபாடை தேர்வு செய்துள்ளார். துளசி கபாட் இந்து மதத்தைச் சேர்ந்தவராவார். இந்து மதத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த பதவிக்கு வருவது இதுவே முதல் முறையாகும். யார் இந்த துளசி கபாட், இவரது நியமனம் எந்த அளவிற்கு முக்கியமானது என்பது குறித்து நாம் பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வென்றுள்ள ட்ரம்ப் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அதிபராக பதவியேற்க உள்ளார். இதற்காக அவர் தனது கேபினட் அமைச்சர்களை தேர்வு செய்து வருகிறார். மேலும் தனது நிர்வாகத்தில் முக்கிய பதவிகளுக்கும் ஆட்களை தேர்வு செய்து வருகிறார். இதற்கிடையே இப்போது தேசிய புலனாய்வு இயக்குநராக துளசி கபாடை நியமிப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு வரை துளசி ஜனநாயக கட்சியில் இருந்தவர். அதன் பிறகே அவர் குடியரசுக் கட்சியில் இணைந்தார். குடியரசுக் கட்சியில் இணைந்து 2 ஆண்டுகளில் அவருக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கப் போகிறது. அமெரிக்க உளவுத்துறை செயல்பாட்டை மொத்தமாக மாற்றியமைக்கப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உளவுத்துறை மீது ட்ரம்பிற்கு கடந்த காலங்களில் அவநம்பிக்கையே இருந்துள்ளது. ஏற்கனவே தான் அதிபராக இருந்த போதும் சரி, அதிபர் தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்த போதும் சரி, புலனாய்வு அமைப்புகளே தனக்கு எதிராக செயல்பட்டதாக ட்ரம்ப் நம்புகிறார். இதன் காரணமாக உளவுத்துறை செயல்பாட்டை மொத்தமாக மாற்றப் போவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மேலும் அவர் கூறுகையில், ஜனநாயக கட்சி சார்பில் முன்பு அதிபர் தேர்தலில் போட்டியிட விரும்பிய துளசிக்கு இரு கட்சிகளிலும் நல்ல ஆதரவு உள்ளது. இப்போது குடியரசுக் கட்சியில் இருக்கும் அவரை தேசிய புலனாய்வு இயக்குநராக நியமிக்க முடிவு செய்துள்ளேன். ஜனநாயக உரிமையை வென்றெடுப்பதிலும் அமைதியை பாதுகாப்பதிலும் துளசி சிறப்பாக செயல்படுவார் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவம் சார்பாகவும் அவர் பணியாற்றி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த காலத்தில் தேசிய புலனாய்வு இயக்குநர்களாக இருந்தவர்களைப் போல இவருக்கு உளவுத்துறையில் அனுபவம் எதுவும் இல்லை. அமெரிக்காவின் சாமோவாவில் பிறந்த துளசி ஹவாயில் வளர்ந்தார். 1999 முதல் 2022 வரை ஜனநாயக கட்சியில் இருந்த துளசி வெறும் 21 வயதில் ஹவாய் சட்டசபைக்கு தேர்வானார். இருப்பினும் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு ராணுவத்தில் சேர விண்ணப்பித்த அவர் ராணுவத்தில் சில காலம் பணியாற்றினார். பிறகு மீண்டும் அரசியலுக்கு திரும்பினார். கடந்த 2013ஆம் ஆண்டில் அவர் அமெரிக்காவின் நாடாளுமன்றத்திற்கும் தேர்வானார். அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு தேர்வான முதல் இந்து என்ற சிறப்பையும் அவர் பெற்றார். அப்போது அவர் பகவத்கீதையுடன் பதவி பிரமாணமும் எடுத்துக்கொண்டார். அவர் ஹவுஸ் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி கமிட்டியில் 2 ஆண்டுகள் இருந்துள்ளார். துளசி என்ற அவரது பெயரை வைத்தே பலரும் அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் என நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. மேலும் ஜனநாயக கட்சியில் இருந்தபோது அவர் சொந்த கட்சியையே விமர்சித்திருக்கிறார். ஜனநாயக கட்சி போரை எதிர்க்க தவறிவிட்டதாக கடந்த 2020ஆம் ஆண்டில் குற்றம் சாட்டினார். 2022இல் ஜனநாயக கட்சியிலிருந்து விலகிய அவர் பிறகு குடியரசுக் கட்சியில் சேர்ந்தார். அவர் ட்ரம்பின் முக்கிய ஆதரவாளராக அறியப்படுகிறார். தேர்தலுக்கு முன்பு ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் இடையே விவாதம் நடந்தபோது ட்ரம்பிற்கு இவர்தான் பெரிய அளவில் உதவினார். கடந்த 2022இல் இவர் பெரிய சர்ச்சை ஒன்றிலும் சிக்கினார். அதாவது அவர் உக்ரைனில் அமெரிக்க நிதியுதவியுடன் பயோ ஆய்வகங்கள் செயல்பட்டு வருவதாக கூறியது சர்ச்சையானது. இதற்காக அப்போது பலரும் துளசியை ரஷ்ய உளவாளி, ரஷ்ய கைக்கூலி என்றெல்லாம் அளித்தனர். உக்ரைன் போரை நியாயப்படுத்த ரஷ்யா தான் இதுபோன்ற போலி செய்திகளை கிளப்பி விடுவதாகவும் அதே கருத்தை துளசியும் சொல்லியிருப்பதை ஏற்க முடியாது என்று பலரும் குற்றம் சாட்டியதும் குறிப்பிடத்தக்கது.